Ready? Let's go. Lust Flicks. வணக்கம் நண்பர்களே. அமேசான் பிரைம் வீடியோ தொடர்ந்து நல்ல படங்களை வெளியிட்டு வருகிறது. 2026இல் வரப்போகும் படங்களின் லிஸ்டில் சமீபத்தில் இணைந்திருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பட்டி காப் ஆக்ஷன் காமெடி தான் தி ரெக்கிங் க்ரூ. இந்த படத்தின் கதை புதுசா இல்லை என்றாலும் ஒரு கிறிஸ்ப் ரன் டைம், நான்-ஸ்டாப் ஆக்ஷன் மற்றும் ஃபன் மொமெண்ட்ஸ் காரணமாக பார்ப்பவர்களுக்கு போர் அடிக்க விடமாட்டேன் என்கிறது. அதனால் இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சுக்கு வொர்த்தா இருக்கா இல்லையா என்பதை இப்ப பார்க்கலாம். ஜேசன் மொமோவா மற்றும் டேவ் பேட்டிஸ்டா இருவரின் கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இந்த படத்தின் பெரிய பிளஸ் பாயிண்ட் இதுதான். கதை என்னன்னா, 20 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் இரண்டு ஹாஃப் பிரதர்ஸ். அவர்களுடைய அப்பாவுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஒன்றாக வேலை செய்றாங்க. டேவ் பேட்டிஸ்டா நடிக்கும் ஜேம்ஸ் ஹேல் ஒரு US நேவி சீல் கமாண்டர். அவருக்கு வைஃப், 2 குழந்தைகள், கடற்கரை அருகே ஒரு பீஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப். அதே நேரம் ஜேசன் மொமோவா நடிக்கும் ஜானி ஹேல் ஒரு போலீஸ் டிடெக்டிவ். லைஃப் ஃபுல்லா மிஸ், ஃபெயில்ட் ரிலேஷன்ஷிப், பர்சனல் இஷ்யூஸ், மனசுல நிறைய குழப்பம். இருவருக்கும் காமனானது ஒரே விஷயம், அவர்களுடைய ஃபேமிலி பாஸ்ட். ஜேம்ஸ் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றான், ஜானி அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறான். இதுதான் கதையை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது. ஆக்ஷன் சீக்வென்சஸ் மேஜர் ஹைலைட். இது ஆக்ஷன் காமெடி என்றாலே ஆக்ஷன் இருக்கும் தான். ஆனா தி ரெக்கிங் க்ரூ அதுல டிசப்பாயிண்ட் பண்ணல. MPAA R ரேட்டிங் கொடுத்தது சரியான முடிவுதான். ஏன்னா ஸ்கிரீன்ல நல்ல அளவுக்கு வயலன்ஸ் இருக்கு. சிறந்த ஆக்ஷன் சீன் எது என்றா, ஜேசன் மொமோவா தனியாக ஒரு குரூப் ஆஃப் யகூசா அசாசின்ஸை ட்ரெய்லருக்குள்ளே ஃபைட் பண்ணும் சீன் ஃபயர். அந்த சீக்வன்ஸ் சூப்பர் இன்டென்ஸா இருக்கும். அதுக்கு பிறகு ஹவாயில ஹாஃப் பிரதர்ஸ் ரீயூனியன், அங்கிருந்து தான் உண்மையான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஹெலிகாப்டர் சேஸ், அசாசின்ஸ், க்ளோஸ் காம்பேட் ஃபைட்ஸ், எந்த ஆக்ஷன் சீனுமே தேவையில்லாம ஃபீல் ஆகல. ஒவ்வொன்றுக்கும் ரீசன் இருக்கு. காமெடி சரியான பேலன்ஸ். கதை சீரியஸானது தான், ஆனா காமெடியை ரைட்டர்ஸ் நல்லா பேலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபாதர் ஃபியூனரலுக்கு பிறகு ஹவாயில இருவரும் சந்திக்கும்போது தான் ஆக்சுவல் ஃபன் ஸ்டார்ட் ஆகுது. இருவருக்கும் பிடிக்காததால் கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ், சர்காசம், பஞ்ச் டயலாக்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி தான் ஆடியன்ஸுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட். சைட் கேரக்டர்ஸுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஜேக்கப் பட்டாலன் காமெடி சீன்ஸ் நல்ல ஒர்க் ஆகுது. ஆனா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் யாருன்னா சைல்ட் ஆக்டர்ஸ் மாயா கேலலோஹா. ஒரு சீன்ல ஜேசன் மொமோவாவுக்கு அவங்க செய்யும் விஷயம் ஹால் ஃபுல் லாஃப் மொமெண்ட். அதை ஆடியன்ஸ் மறக்க மாட்டாங்க. ஃபைனல் வேர்டிக்ட்: தி ரெக்கிங் க்ரூ. புதுசான கதை இல்ல, ஆனா சாலிட் ஆக்ஷன், நல்ல காமெடி, ஸ்ட்ராங் லீட் பெர்ஃபார்மன்சஸ். அமேசான் பிரைம் வீடியோல ஒரு ஈவினிங்ல கேஜுவலா பார்க்கிறதுக்கு டெஃபினெட்லி வொர்த் அ ஒன் டைம் வாட்ச். நீங்கள் தி ரெக்கிங் க்ரூ படத்தை பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.